இது ஏனுங்க மாமா ஒரு கடையிலும் புடவே காணோம். இங்க எல்லாருமே கவுன் தான் போட்டுக்குருவாங்க. ஓஹோ, நீ போட்டுக்கிறியா? உனக்கு அழகா இருக்கும். இத போட்டுக்கிறியா? வேண்டாங்க மாமா. இது நல்லா இருக்காதுங்க. மாமா மாமா பிரியாக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போலாங்களா மாமா? உனக்கு என்னென்ன வேணுமோ முதல்ல பார்த்து வச்சுக்க. ஊருக்கு போகும்போது வாங்கிக்கலாம். ஊருக்கு போற அவசரத்துல மறந்து போயிருங்க. சரி பாரு. இது வெல்கம் மேடம். யூ லைக் திஸ் கார்? இது பாருங்க மாமா. நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இது எடுங்க. அது எடுங்க. அது எடுங்க. மாமா இது நான் வச்சுக்குவேன். மாமா மாமா ஒரு கார் வந்து என் காலை இருக்குதுங்க. மாமா கார் போடுங்க. Please take that. This one? Thank you, sir. மீனு. மீனா? 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 ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கேன். டீ போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாம் தர. சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ. ஹலோ வசந்த், வைஃப் காணோம் தேடி தவிச்சிட்டு இருக்கியா? உன் வைஃப் எங்கிட்ட பத்திரமா தான் இருக்கா. என் வைஃப் ஏன்டா கடத்தின? ஆயுதம் கடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு கப்பலை துரத்தி பிடிச்சு என் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியே ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் சொல்ற இடத்துல எங்க ஆளுங்களை கொண்டு விட்டேன்னா உன் வைஃப் உங்ககிட்ட உயிரோட வந்து சேருவா. எங்க வரணும், எங்க, எப்பன்னு அப்புறமா சொல்றேன். என் மனைவி எங்க? இது வரைக்கும் பத்திரமா தான் இருக்கா. இனிமே எப்படின்னு உன் முடிவை பொறுத்துதான். டேய், இவர் வைஃப் காட்டுங்கடா. நீ பிடிச்ச எங்க ஆளுங்களை திகார் ஜெயில வச்சிருக்காங்க. அவங்களை எங்கிட்ட ஒப்படைச்சா உன் வைஃப் அவங்ககிட்ட அனுப்பி வைப்போம். உனக்கு உன்னோட வைஃப் முக்கியமா நாடு முக்கியமான்னு நல்லா யோசனை பண்ணி நாளைக்குள்ள ஒரு முடிவு சொல்லு. லுக், only 24 hours.
மைண்ட் இட். மிஸ்டர் வசந்த், பிடிப்பட்ட தீவிரவாதிகளை அனுப்பி வச்சுட்டு உங்க மனைவியை காப்பாத்துறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நோ சார், தீவிரவாதிகள் அனுப்பாமலே என் மனைவியை காப்பாத்த என்னால முடியும். சூப்பர் ஐடியா சார். சார், கடவுள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் மூளையை கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் 7 கோல்ட் மெடல் வாங்கியிருக்கீங்க. இப்ப 8ஆவதும் வாங்க போறீங்க. சார், எப்படின்னு சொல்லுங்க சார், எங்களோட முழு ஒத்துழைப்பையும் தரோம். இந்த ஆபரேஷன்ல வசந்த் சொன்னபடி நாம நடக்கிறதா வசந்த நம்ப வைக்கணும். ஆனா அவன் பிளான் படி நம்ம மூவ் இருக்க கூடாது. சார், துரை வரான். செவிட்டு பய குண்டு வெடிச்சா கூட அவனுக்கு காது கேட்காது. டீ ப்ளீஸ். நாளைக்கு ஆபரேஷன்ல வசந்த் சப்மரீன்ல கடலுக்கு அடியில போயிடுவான். வசந்தோட வைஃப அவங்க ஒரு போட்ல அனுப்பி வைப்பாங்க. நம்ம கிட்ட கைதிங்களா இருக்கிற அவங்க ஆளுங்களை நாம ஒரு போட்ல அனுப்பி வைப்போம். வசந்தோட மனைவி நம்ம பக்கம் வந்து சேர்ந்ததும் கைதிங்க போட்ல மறைஞ்சிருக்கிற நம்ம ஆளுங்க தீவிரவாதிங்க மேல திடீர்னு அட்டாக் பண்ணணும். திறமையா செயல்பட்டா அவங்களையும் உயிரோட புடிச்சிடலாம், நம்ம கொண்டு போற கைதிங்களையும் திரும்ப கொண்டு வந்துடலாம். இதுதான் என்னோட பிளான். ஹலோ, வசந்தியா? வசந்த், நீ போட்ட பிளான மாத்தி உனக்கு பேரும் புகழும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவனுங்க வேற பிளான் போட்டானுங்க. சொன்ன மாதிரி உங்க ஆளுங்களை இப்ப உங்க பக்கம் அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி வசந்தோட மனைவியை எங்க பக்கம் அனுப்பி வச்சிருங்க. மிஸ்டர் கேப்டன், நல்லா கேளுங்க. எங்க ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏமாத்த நினைச்சா நீங்க யாரும் உயிரோட போக முடியாது. அனுப்புங்கடா அவளை.
இனிமே நாம இங்க இருந்த பிரச்சனை ஆயிடும். ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் போர்ட். கம் ஆன், மூவ். எதுக்காக அப்படி செஞ்ச? ஏய், ஏய், விடு. வசந்த், வாட் இஸ் திஸ்? ஏய், நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச மீனாவை சாக வச்சுட்டு தீவிரவாதியை தப்பிக்க முடியாது பாவி. மிஸ்டர் வசந்த் பெரியசாமி, மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற மரபை கொஞ்சம் கூட மதிக்காம மனைவியை இழந்த ஆத்திரத்துல ஆவேசத்துல கொலை செய்யவும் துணிஞ்சிருக்கீங்க. இதுதான் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இல்ல, நான் கொலை செய்யல. அந்த நினைப்பு எனக்கு இல்ல. அவர் சாவுக்கு நான் காரணமும் இல்ல. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் மனைவி முக்கியங்கிறத நான் மறுக்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தாய்க்கு பின்னால்தான் தாரங்கிறத விட தாய்நாட்டுக்கு பின்னால்தான் தாரன்னு நினைக்கிறவன்னா அந்த தீவிரவாதி கிட்ட இருந்து என் மனைவியை காப்பாத்துறதை விட நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சேன். கடற்படையோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினைச்சேன். மேலதிகாரிகளை மதிக்கலன்னு சொன்னீங்க, அது உண்மை இல்லை. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கட்டுப்பட்டு தான் கைதிகளை திரும்ப அனுப்ப சம்மதிச்சேன். அவங்களை அனுப்புற மாதிரி அனுப்பி ஒட்டுமொத்தமா தீவிரவாதிகளை பிடிக்கணும்னு திட்டம் போட்டேன். ஆனா அவங்க எனக்கு தெரியாம வேற ஒரு திட்டம் போட்டாங்க. அதையாவது ஒழுங்கா நிறைவேற்றினாங்களா? இல்லையே. என் மனைவியை இழந்துட்டேன்னு ஆத்திரப்படல, அந்த தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டாங்களேன்னு ஆத்திரப்பட்டேன். பேருக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு அசிங்கமா நடந்துக்கிட்டாங்களேன்னு ஆவேசப்பட்டேன். இப்படி ஒரு அதிகாரி பதவியில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அவரை கொன்னுட்டீங்க. அதுக்கு ஆதாரமா ஒரு சாட்சி இல்ல, 4 சாட்சி இருக்காங்க, நடந்ததை நேர்ல பார்த்தவங்க. இதுல நீங்க எழுதி கையெழுத்து போட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். ஆனா இவரு சொன்னதெல்லாம் உண்மை இல்ல சார். கைதிகளை பிடிக்கணுங்கிற நினைப்பை விட கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் தான் சார் இவருக்கு இருந்தது. அவரு போட்ட திட்டத்தை அவரே குழப்பி எங்களையும் குழப்பி எல்லாத்தையும் கெடுத்துட்டார் சார். அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக எங்க மேல கோவப்பட்டாரு. கோவப்படுறது கூட தப்பு இல்ல சார். கைதிகளை ஏன் தப்பிக்க விட்டீங்கன்னு கேட்ட எங்க கேப்டனே அடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார். தடுக்க போன எங்களையும் நிலைமைக்கு ஆளாகிட்டாரு. எங்க கேப்டன் உயிரை காப்பாத்திக்க ஓடினார் சார். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இவர் துரத்தினாரு. அந்த பயத்துல தான் சார் அவரு தவறி விழுந்து செத்துட்டாரு. இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு எங்களையும் மிரட்டினார் சார். ஏய்! What are you doing? Are you out of your mind? Mr. Vasant, control yourself. சாரி சார். This is court. Mind it. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என் சர்வீஸை பத்தி தெரியும். என் சாதனைகளை பத்தி தெரியும். இதுவரைக்கும் நான் பண்ண சாதனைகள்
எனக்கு பேர் வாங்கி தரணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக தான். நான் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்க நினைக்கணும். ஆனா இவங்க நாட்டை நினைக்கல. நம்ம கூட வேலை பார்க்கிற சக அதிகாரிக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கிற பொறாமை இவங்களுக்கு. நமக்கு கீழே இருக்கிறவன் திறமையானவன் இருந்தா தட்டி கொடுக்கணும், சக அதிகாரி சாதனை படிச்சா சந்தோஷப்படணும். அந்த நல்ல பண்பு நம்ம நாட்டில் இல்லையே. இருந்திருந்தா இந்தியா என்னைக்கும் முன்னேறி இருந்திருக்கும். அதுக்கு காரணம் ஈகோ, பொறாமை. அரசியல்வாதிகளுக்கு இடையே பொறாமை, அதிகாரிகளுக்கு இடையே பொறாமை, மதவாதிகளுக்கு இடையே பொறாமை, மனுஷனுக்கு மனுஷன் பொறாமை. அதே மாதிரி பொறாமை தான் இவங்களுக்கு. என் மனைவியை இழந்து, என் மரியாதை இழந்து உங்க முன்னாடி என்ன குற்றவாளியா நிக்க வச்சிருக்கு. எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினைச்சு நான் வேதனைப்படல சார். தப்பிச்சு போன தீவிரவாதிகளால நம்ம நாட்டுக்கு ஆபத்து வந்துருமானதான் வேதனைப்படுறேன். உண்மையை மறைச்சு உங்ககிட்ட போய் பேசுற இந்த மாதிரி அதிகாரிகள் இவங்க சுயநலத்துக்காக நம்ம நாட்டை காட்டி கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம்? அந்த துரோகிகள் அடிச்சதுல எந்த விதத்துல தப்பு சார்? சொல்லுங்க. மிஸ்டர் வசந்த், நீங்க அடிச்சதோட நிறுத்திருந்தா அதை மறந்து மன்னிச்சிருக்கலாம். ஆனா உங்களோட ஆத்திரமும் ஆவேசமும் தான் கேப்டனோட சாவுக்கே காரணமாயிடுச்சு. அந்த கேப்டன் மட்டும் தவறி கீழே விழாம உங்க கையில கிடைச்சிருந்தா நீங்க அவரை கொலையை பண்ணிருப்பீங்க. நிச்சயமா உங்க பிஹேவியர்ல இருந்தே தெரியுது, நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. மிஸ்டர் வசந்த், இதே தவிர வேற யாராவது செஞ்சிருந்தா கடுமையான தண்டனை கொடுத்திருப்போம். ஆனா நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு செஞ்ச சாதனைகளை மனசுல வச்சுக்கிட்டு நிதானம் இழந்து வெறித்தனமா நடந்து கொண்டதற்காக குறைந்தபட்ச தண்டனையாக 11 மாதம் சிறை தண்டனை வழங்கி நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். உண்மையாவே நாட்டை நேசிக்கிறவங்களுக்கு இங்க மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. வசந்த் பெரியசாமிங்கிற பேரை சொன்னாலே நேவியில ஒரு கௌரவம் இருந்தது, கம்பீரம் இருந்தது. எப்ப அந்த பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தினாங்களோ அப்பவே நேவியை மறந்துட்டேன், அந்த வாழ்க்கையை மறந்துட்டேன், வசந்த் பெரியசாமிங்கிற பேரையே மறந்துட்டேன். ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். எங்க அம்மாவையும் குழந்தையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் வசந்த், நிச்சயமா ஒரு காரணம் இல்லாம உங்க பேரையும் ஊரையும் மாத்திருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கல்கத்தாவில் உங்க மேல தப்பான ரிப்போர்ட் இருந்தது, அதை நாங்க நம்பல. நம்பி இருந்தா இங்க வந்திருக்க மாட்டோம். மிஸ்டர் வசந்த், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லுங்கிறது என்னைக்குமே பொய்யாகாது. யாரோ 4 பேர் உங்க மேல பழி சொல்லியிருக்கலாம், ஆனா இந்த நாடே சொல்லும் உங்ககிட்ட நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு. மிஸ்டர் வசந்த், இப்ப உங்களை தேடி இங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? மிஸ்டர் வசந்த், எப்ப எங்களால முடியாம உங்களை தேடி வந்தோமோ அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா அது உங்க தாய்க்கும் பெருமை, தாய் நாட்டுக்கும் பெருமை. நாடு நம் நாடு, இந்திய தாய்க்கு நாடு.
வெல்கம் மிஸ்டர் வசந்த், உட்காருங்க. சாரி மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு நாங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். தொந்தரவு இல்லை சார், யுவர் டியூட்டி. ஷர்மா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாரா? சொன்னார் சார். இது அது சம்பந்தப்பட்ட ஃபைல், இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, பாருங்க. தர கட்டின கப்பலை அப்புறப்படுத்துற முயற்சியில நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுகளையும் பொதுமக்களையும் சேர்த்தா இது வரைக்கும் 16 பேர் செத்துருக்காங்க. இந்த சாவுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இதை ஒரு சீரியஸ் கேஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷமா அந்த இடத்துல அப்பப்போ இதே மாதிரி சாவு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்பெல்லாம் அலை அடிச்சுட்டு போயிடுச்சு, சுறா மீன் கடிச்சிருச்சு அப்படின்னு கதையாக்கிட்டாங்க. அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தி பார்த்தா அந்த கப்பல்ல ஏதோ ரகசியம் இருக்கு. அதனாலதான் கப்பல் கிட்ட போக விடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த சக்தியா இருந்தாலும் உங்க சக்திக்கு முன்னால அது சாதாரணம் எனக்கு தெரியும். என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். சிகரெட்? நோ சார். ஏன் பிடிக்கிறது இல்லையா? பெரியவங்க முன்னால பிடிக்கிறது இல்லை சார். குட். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்களோட பணிவும் துணிவும் தான். அது ரெண்டும் இருக்கிறவங்க கிட்ட வெற்றி நிச்சயம் தேடி வரும். அதனால இந்தியால எங்க இருந்தாலும் உங்களை கொண்டு வரணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதில் நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே நீங்க ஜெயிக்கணும். நிச்சயமா சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வசந்த் பெரியசாமி, த கிரேட் மேன். டெல்லியில தேசிய பாதுகாப்பு காலேஜில் படிச்சவன், இந்த நாட்டோட முதலாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் சக்ராவில் ஒர்க் பண்ணவன், தான் உயிரை பத்தி கவலைப்படாம எதையும் சாதிக்கக்கூடியவன். அப்போ இனிமே அவன் நமக்கு எனிமே? இனிமே இல்ல, ஏற்கனவே அவன் நமக்கு எனிமிதான். கல்கத்தாவில் நாங்க ஆயுதம் கடத்திட்டு வந்த கப்பலை பிடிச்சவனும் இவன் தான். நம்ம ஆளுங்களை உள்ள அடைச்சவனும் இவன் தான். செத்த பிறகுதான் எரிப்பாங்க. இவன் எரிஞ்சதுக்கு அப்புறம் சாவ போறான். அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே போனமாகணும். Put a bomb in the door. டாடி நான் போய் திறக்கிறேன், சாவி கொடுங்க டாடி. வேணாம் தாயி, நானே திறக்கிறேன். வேணாம், நீங்க போய் ஸ்லோவா திறப்பீங்க, நானே திறக்கிறேன். கொடுங்க டாடி. ஓகேடா. பாட்டி நீங்க தரங்க. கேட்ச். டாடி. பிரியா, அம்மா பிரியா. பிரியா. என்னம்மா இது? பாட்டி ஏறுது பாட்டி. சரி சரி, சின்ன காயம் தான். வரக்கூடாதா? சார், வீட்ல எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம் சார். சந்தேகப்படும்படியா எந்த தடையும் இல்ல. ஓகே, தேங்க்யூ. பூட்ல யார் சார் பாம்பு வச்சது? நான் மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இனிமேதான் சார் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எச்சரிக்கை பண்றதுக்கு முன்னாடி பாம் வச்சவன் எனக்கு எச்சரிக்கை பண்ணிட்டான். ஓகே, we will meet tomorrow.